100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் 3 மிக பெரும் சம்பவம். இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த 3 பேரால் பிரச்சனை வரும் அப்படின்ற வகையில் கிரக நிலைகளை பொறுத்து பல சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. ஆகையால் எதை செய்யணும் செய்யக்கூடாது, கிரக பெயர்ச்சி, ராகுகேது பகவான்களின் இடமாற்றம், சந்திர பகவானினுடைய மாற்றம், சூரிய பகவானினுடைய குரு பகவானினுடைய அதிரடி பெயர்ச்சி காரணமாக பல திருப்பங்கள் நிகழப்போகின்றது. எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க, மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 2026 ஆகஸ்ட் மாதத்தில் பல கிரக பெயர்ச்சிகளும் உங்களுக்கு அதி பயங்கரமான ராஜயோகத்தையும் திடீர் கஷ்டத்தையும் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. அதாவது 2026 ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புதன் பகவான் முக்கிய கிரகங்களான இந்த கிரகங்கள் எல்லாம் இடம்பெயர்வதோட கஜலட்சுமி மற்றும் புதாத்திய யோகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உருவாகின்றது. மிக மிக முக்கியமாக ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுனம் ராசிக்கு மாறுகின்றார். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன் பகவான் கடகம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சூரியன் பகவான் சிம்மம் ராசிக்கு மாறுகின்றார். அன்றுதான் ஆவணி மாதமும் பிறக்கின்றது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இதன் காரணமாக மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பல எதிர்பாராத சம்பவங்கள், எதிர்பாராத கஷ்டங்கள், சோதனைகளும் வர காத்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் தொழில், வியாபாரம், வேலை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மேஷம் ராசிக்காரர்களே, ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னா, வேலை, அதாவது தொழில், வேலை, வியாபாரம் இதெல்லாம் பணத்திற்காக தான் நாம் செய்கிறோம். அந்த பணம் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கும் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் தேவைப்படும். ஆகையால் வேலை, தொழில், வியாபாரம் எல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதைவிட ஒரு படி குடும்பம் முக்கியம் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீங்க. கிரகங்களின் சாதகமான பலன்கள் காரணமாக பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்தாலும் கிரகங்களினுடைய சாதகமற்ற நிலையும் அதிகமாக இருப்பதால் சில தீய சம்பவங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கத்தான் இருக்கின்றது. மிக மிக முக்கியமாக தொழில், வியாபாரம், வேலை இதிலெல்லாம் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் உங்களை எதிர்த்து வந்த எதிரிகள் இடம் தெரியாமல் ஓட போகிறாங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தொல்லையாக இருந்த வியாபார எதிரிகளும் சரி, தொழில் எதிரியும் சரி, இடம் தெரியாமல் உங்களுடைய கண்ணுக்கே இனி அவங்க ஆப்படவே மாட்டாங்க. உங்கள் பக்கம் தலை வைத்து கூட படுக்க மாட்டாங்க. தொழில் வியாபாரத்தில் போட்டி இல்லை, பொறாமை இல்லை, எதிரி இல்லை அப்படின்னா உங்களை அசைக்க அங்கே ஆளே இல்லைன்னு தான் அர்த்தம். அப்படின்னா உங்கள் கையில் பணம் புரளும், உங்கள் கையில் பணத்துக்கு குறைவே இருக்காது, பண வரவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். பண வரவு சிறப்பாக இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செல்வ செழிப்பான வாழ்க்கையாக அமைத்து கொள்ளலாம். அப்படி ஒரு வாழ்க்கை அமைவதற்கான யோகம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கின்றது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பு, மரியாதை அதிகமாக போகின்றது. உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும், சக ஊழியர்களாகட்டும் புரிந்து கொள்ள போகிறாங்க. இது நாள் வரைக்கும் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் கூட இனி உங்களுக்கு மதிப்பு, மரியாதை கொடுக்க போகிறாங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில்
சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் உங்களை தேடி வரப்போகின்றது. இடம் மாற்றத்திற்காக காத்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா அந்த இடம் மாற்றம் தொடர்பான நல்ல செய்தியும் வந்து சேரும். இப்படி தொழில், வியாபாரம், வேலை இதிலெல்லாம் கொடிகட்டி பறப்பீங்க அப்படின்றதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அடுத்து முக்கியமான விஷயம் குடும்பத்தின் நிலை. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே, குடும்பத்தின் நிலை அப்படியே இருக்கே, ஒரு முன்னேற்றமும் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த, வெதும்பிக் கொண்டிருந்த, வேதனையில் மூலையில் உட்கார்ந்து கொண்டிருந்த மேஷம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் தாய் தந்தை மூலமாக கிடைக்கப் போகின்றது. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு விலகப் போகின்றது. சகோதர சகோதரி வகையில் அண்ணனாகட்டும், தம்பி ஆகட்டும், தங்கச்சி ஆகட்டும், அக்கா ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவங்க மூலமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நல்லது தான் நடக்குமே தவிர பெருசாக கெட்டது நடக்கும் அப்படின்ட்டு சொல்லிட முடியாது. அவங்க மூலமாக இது நாள் வரைக்கும் நல்லதே நடக்கலை, ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க. இவெல்லாம் அண்ணனாக இருந்து என்ன பிரயோஜனம், இவெல்லாம் அக்காவாக இருந்து தங்கச்சியாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு புலம்பிக் கொண்டிருந்த உங்களுக்கு அவங்களால மிக பெரும் நல்ல சம்பவங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கும் அப்படின்றது உறுதி. அதே மாதிரி கணவன் மனைவி இடையே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் நொடியில் விலகும். ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்தும் நிகழும். ஆகையால் கணவன் மனைவி இடையே இனி பிரச்சனையே இருக்காது. அடுத்ததா மிக முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்கின்றது, கடன் தொல்லை. குடும்பத்துக்காக எவ்வளவோ பாடுபட்டுட்டோம், ஆனால் அந்த கடன் தொல்லை நம்மளை போட்டு வாட்டி வதைத்து கொண்டிருக்கே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மேஷம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கான அந்த கடன் தொல்லைகளெல்லாம் அடைவதற்கான நல் வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகின்றது. அரசாங்க ரீதியிலிருந்து அற்புத உதவி கிடைக்கப் போகின்றது. முன்பின் தெரியாத நபரிடமிருந்து முக்கிய உதவி கிடைக்கப் போகின்றது. ஒட்டு மொத்தமாக கடன் பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகின்றது அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். கடன் தொல்லைகளே இல்லைனா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வரப்போகின்றது. மற்ற ராசிக்காரர்களை விட மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அடிக்கடி யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கப் போகின்றது. அடிக்கடி ராஜ யோகத்தை பார்க்க போகிறீங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் மற்ற மாதங்களை காட்டிலும் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஸ்பெஷல் மாதமாக அமையப் போகின்றது. அரசாங்க ரீதியில் உதவி கிடைப்பதோடு அரசாங்க வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு கூட அரசாங்க வேலைக்கான யோகமும் இருக்கின்றது. உங்களை நம்பி பலர் இருப்பாங்க, ஆனால் யாரை நம்பியும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. தன் கையே தனக்கு உதவி அப்படின்ற மாதிரி நாம் உழைச்சாதான் நமக்கு சோறு, மற்றவங்க உழைப்பில் வாழ நீங்கள் நினைக்க மாட்டீங்க. இப்படி பல வகைகளில் பல நன்மைகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தேடி வரப்போகின்றது. அப்படின்னாலும் 3 இடங்களுக்கு செல்வதையும் 3 பேரிடம் வாக்குவாதம் செய்வதையும் அறவே தவிர்த்து விடுங்கள். முதலாவதாக நண்பர் வீடு தானே அப்படின்ட்டு போயிடாதீங்க. உறவினர் வீடு தானே அப்படின்ட்டு போயிடாதீங்க. முன்பின் தெரியாத நபரின் வீட்டுக்கும் போயிடாதீங்க. இந்த 3 பேரின் வீட்டுக்கும் சென்றால் பிரச்சனை வர நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகையால் நீங்கள் வெளி இடங்களுக்கு செல்வதை, அதாவது வெளி நபர்களினுடைய வீட்டுக்கு செல்வதை தவிர்த்து விடுங்கள். உங்களுக்கு பிரச்சனை தான். அடுத்து 3 பேர் நண்பர் தானே, தோழி தானே, தோழன் தானே அப்படின்ட்டு வீணாக பேசி பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாதீங்க. அடுத்தது சகோதர சகோதரி தானே, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தானே அப்படின்ட்டு அவங்கக்கிட்டேயும் அளவுக்கு அதிகமாக வச்சுக்காதீங்க. மூன்றாவதாக யாருன்னே தெரியாத ஒரு நபரிடம் சின்னதாக ஒரு விஷயத்தை பேச போய் பெரிய வம்பு வழக்கில் மாட்டிக்கொள்ளவும் நேரிடும். அப்படின்றதுனால அந்த வகைகள்லையும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என்பதையும் மறுத்திட முடியாது. ஆகையால் இந்த 3 இடங்களுக்கு செல்வதையும் இந்த 3 பேரிடம் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. அதே மாதிரி வெளி இடங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் செல்வதை, இரவு பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஆகையால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வெளியிடங்களுக்கே செல்லக்கூடாதா சாமி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா
அப்படி கிடையாது. தேவையற்ற பயணங்களை, இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையான பயணங்களை மேற்கொண்டால் பிரச்சனை கிடையாது. தேவையற்ற பயணங்களை மேற்கொண்டால் மட்டும்தான் பிரச்சனை. மற்றபடி அது நடக்கும், இது நடக்கும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அமையும். நீங்கள் அமைத்து கொள்வீங்க. இது 100% உறுதி.